பேசுறாரு. ஹல்லேலூயா. பிரதர்ஸ் கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருக்குது. இப்போ பிரதர்ஸ் மட்டும் சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதம் பண்ணுகிறார். இங்க வந்து இடி முழக்கு மாதிரி சத்தம் இருக்கணும். ஏன்னா நான் வந்து வெளியே கார்ல நிக்கிறேன், அந்த பக்கம் பார்த்தா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போட்டுக்குது, இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லா தெலுங்குல இருக்குது, எந்த பக்கம் போறதுனே தெரியல. ஏன்னா உள்ள சத்தமே இல்ல. ஹல்லேலூயா. சத்தமே இல்லை. இதே மாதிரி உபவாசம் பண்ணதுல ஆனா அதை இரவு ஜெபம். நைட் ஃபாஸ்டிங் பிரேயர் எத்தனை பேர் போயிருக்கீங்க? நைட் எல்லாம் சாப்பிடாம என்னால இருக்க முடியாது ஐயா. எனக்கு என்ன நைட் ஃபாஸ்டிங் பிரேயர்னா ஒரு 3 மேரி பிஸ்கெட் ஃபுல் பாக்கெட்டா நான் சாப்பிட்டாதான் நைட் பிரேயர். எல்லாம் சாப்பிடாம வாங்கினாங்க, சாப்பிடாம வந்தாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதே மாதிரி ஒரு சகோதரி முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவளுக்கு எழுதிட்டு வந்த அந்த பிரசங்க சீட்டு காத்துல பறந்துச்சு. ஹல்லேலூயா. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பிரசங்க சீட்டை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இயேசு சீக்கிரமாய் வருகிறார், இயேசு சீக்கிரமாய் வருகிறார், இயேசு சொல்லிட்டே இருக்கிறார். கேட்கல. பிரசங்க குறிப்பு கிடைக்கல, கீழே எங்கேயோ விழுந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரு, கோபத்துல அப்படி மைக்கு ஸ்டாண்ட் அடிச்சாரு பாருங்க. மைக்கு ஸ்டாண்ட போய் தூக்கிட்டு அந்த அம்மா மேல விழுந்துருச்சு. அப்புறம் அவர் எதிர்பார்க்க மன்னிப்பு கேட்டாரு. மன்னிச்சுக்குமா, தெரியாம மைக்கு விழுந்துருச்சு, உன் மேல ஸ்டாண்ட் விழுந்துருச்சு. அந்த அம்மா சொன்னாங்களா, இயேசு வராது வராது நீங்க சொல்லியிருந்தாங்க இருக்குங்க, நான் தான் எந்திரிக்காத போயிட்டேன். நல்லவர். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இது செழிப்பின் உபதேசம் அல்ல, இது ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் அல்ல. தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு நன்மையும். நிறைய பேர் எப்படி ஆண்டவர் தேடுவாங்க, டாக்டர் சொல்லுவார் நீ இன்னும் 1 மாசம் தான் இருப்பேன்னு ஆண்டவர் தேடுவாங்க. அந்த 15 வருஷம் தேடி இருக்க மாட்டாங்க, இந்த 30 வருஷம் தேடி இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. 40 வருஷம் தேட மாட்டாங்க, 1 மாசம் தான் இருப்ப அப்படின்னு சொன்னோடனே தேடுறாங்க. இன்றைக்கு அந்த பாணியில் தான் நாங்க இப்போ இனிமேல் ஊழியம் செய்ய போறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத டாக்டரே நீ இன்னும் 1 மாசம் தான் இருப்பேன்னு சொல்லும் போது நம்ம ஆளுங்க பயந்து கர்த்தர்கிட்ட வர்றாங்க. ஹல்லேலூயா. யோனாவோட மெசேஜ் எப்படி இருந்ததுன்னா, கர்த்தர் கற்றுக் கொடுத்த மெசேஜ் யோனாவுக்கு, நீ நினைவேக்கு போ, அங்க என்ன சொல்லுமோ நான் உனக்கு கற்பிப்பேன். என்ன கற்றுக் கொடுத்தா தெரியுமா? இன்னும் 40 நாள் உண்டு. பக்கத்துல பார்த்துங்க, இன்னும் அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. 40 days. எத்தனை பேர் குடும்பத்தோட வந்திருக்கிறீங்க? குடும்பத்தோட எல்லாம் சிங்கிள்ஸ் தானே? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஓகே. இல்லைன்னா அதுக்கு ஜெபம் பண்ணலாம், அதுக்கு கேட்டேன். இப்போ பிக்னிக் தனியா போகுமா? நம்ம ஊட்டிக்கு தனியா போவீங்களா? என்ன பண்ணுவோம்? ஐயோ சின்ன பிள்ளை வரணும், என் மகன் வரணும், என் மருமக பிள்ளை வரணும், எங்க தம்பி வரணும், எங்க அண்ணன் வரணும். ஒரு ஆளுக்கு கால் உடைஞ்சிருந்தா கூட கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா ஏசுபாடு வரும்போது சிங்கிளா, சிங்க வந்து எப்படி வருமா? நீங்க மெசேஜ் சிங்கிள் குத்தி தான். ஜப கூட்டம்னா எப்படி வரணும்? குடும்பத்தோட வரணும். நினைவேல வெறும் லேடிஸ் மட்டும் ரட்சிக்கப்படல, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க மட்டும் ரட்சிக்கப்படல, யூத் மட்டும் ரட்சிக்கப்படல. எனக்கு நினைவே பார்த்தோன்னே ரொம்ப அது கற்பனை பார்த்த உடனே இப்போ நடந்தது அது. நான் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க எல்லாம் அப்படியே துக்கமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு நாய் உள்ள வந்து அங்க இருந்து ஸ்டேஜை கவனிச்சுட்டே இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை ஒரு தம்பி தான் போய் துரத்துக்கிட்டான். எதுக்காக சொல்றேன்? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நினைவே, முழு நினைவே ரட்சிக்கப்பட்டது. உங்க வீட்டுக்காரங்க போய் சொல்லுங்க, யார் வீட்டுல எல்லாம் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க வீட்டுக்காரங்க,
மனைவி ரட்சிக்கப்பட்டாங்களா? எல்லாரும் ஒய்ஃப் ரட்சிக்கப்பட்டாங்களா? தெலுங்கு மாట్లాடுங்க. வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்க சொல்லுங்க, இயேசு சீக்கிரம் வர போறாரு, நீ மனம் திரும்புறனா கவிழ்க்கப்பட்டு போயிடுறது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்தை கேட்டோம். டெய்லி 3 டம்ளர் நெய் குடிச்சீங்கன்னா ஒரு மாசத்துல பட்டுன்னு செழிப்பான சத்தியத்தை கேட்டோம். இப்ப இந்த கூட்டம் எனக்குள்ள ஒரு அக்கினி 3 நேரம் ஊழியத்துக்கு நான் ஆர்டர் போட்டார். இந்த கூட்டம் நடக்கும் போது இந்த ஐயாங்க தான் பேச போறாங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டா நான் இங்க 100 ஆத்மா கூட்டிட்டு வந்திருக்கேன். எத்தனை பேரு? ஒருத்தர் 100 ஆத்மா கொண்டு வர முடியும். வேதத்துல சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மனிதனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தது? 100 ஆடுகளை ஒரு மனிதனால கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப வீட்டுல 100 பேர் இருக்காங்களா? 4-5 பேர் தான் இருக்காங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு 4 பேருக்கு முன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னை நம்பி ஆண்டு 100 ஆடு கொடுத்தா அந்த ஆடு மோசம் சேர்க்க முடியும். புரியுதான சொல்றது? சில பேர் இதை மறைச்சு பாக்குறாங்க. 100 ஆடுகளை நம்ம கூட்டிட்டு வரணும். ஏன் கூட்டிட்டு வர மாட்டேங்கிறமா? என் கஷ்டமே பெரிய கஷ்டம். இந்த ரைட் ஹேண்ட் தூக்கவே முடியா. சரி, தூக்குனா என்ன பண்ண போற? அதே சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அப்படி எதுக்கு அது தூக்கணும்? கண்ணு சரியா? கண்ணு தெரிஞ்சா என்ன பண்ண முடியும்? பஸ் ஸ்டாண்ட்ல பக்கத்துல ஒருத்தங்க நிக்கிறாங்க, ஏசப்பா நல்லவன்னு சொல்லுவீங்களா? இப்ப எதெல்லாம் உங்களுக்கு பழுதடைந்து இருக்குதோ, பலவீனமா இருக்குதோ, அந்த பகுதியை ஆண்டவரே சுகமாக்குங்க. என் கண்களினாலே நான் போய் சுவிசேஷத்தை சொல்றேன். என் கரங்களினாலே. எல்லாருக்கும் 2 கை இருக்கா? யாராவது ஒரு கை இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் 2 கை இருக்கு. இந்த கையில ஒரு ஆத்மா, இந்த கையில ஒரு ஆத்மா இல்லையா? இது கடைசி வரைக்கும் ஒரு ஆத்மா கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கையில ஒரு குடும்பம், இந்த கையில ஒரு குடும்பம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கையில ஒரு தெருவை கூட்டிட்டு வரணும், இந்த கையில. இதுக்குதான் நம்மளை ரட்சித்திருக்கிறார் இல்லையா? நம்மளே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மாதிரி 1.5 மணி நேரம் லேட்டா வந்தா அடுத்த பிரயாணிகளை எப்படி போவாங்க ஊருக்கு? புரியுதுங்களா? We have to be serious. நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய காரியம் போது நினைவையில பாத்தீங்கன்னா தலையிலிருந்து வால் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஒரே மெசேஜ் தான். 40 நாள் நினைவை கவிழ்க்கப்பட்டு போகும். யார் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டா தெரியுமா? ஜனங்கள்லாம் பண்றத பார்த்துட்டு ராஜா ஹெட்லைன்ஸ் பாக்குறாரு, நியூஸ் பாக்குறாரு. நம்ம எல்லாரும் ரெட்டு ஊத்தி கொண்டு சாம்பல் உட்கார்ந்து இருக்காங்க. என்ன விஷயம்? இந்த மாதிரிங்க யோனா ஒரு தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னே ராஜா என்ன பண்ணாரு? ராஜாவும் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து அவர் எதிர உட்கார்ந்தாரு? சாம்பல் உட்கார்ந்து. இன்னைக்கு கர்த்தர் எல்லாரும் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அது பேர் தான் கர்த்தர் தேடுது. அல்லேலூயா. அது பேர் தான் என்னது? கர்த்தரை. சரி, அவர் ஏன் நம்ம தேடணும்? அவர் என்ன காண போயிட்டாரா? இல்ல, நம்முடைய பாவங்கள் தான் அவரையும் நம்மையும் தடுக்கிறது. அல்லேலூயா. அவரையும் நம்மை எது தடுக்குது? பாவம் தான் தடுக்குது. இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள இயேசுவே நான் ஒரு பாவி என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், இயேசு உங்களை மன்னித்து உங்களை நீதிமானாக மாற்ற விரும்புகிறார். உங்களை தீர்க்கதரிசியாய் மாற்ற விரும்புகிறார். உங்களை அப்போஸ்தலனாய் மாற்ற விரும்புகிறார். உங்களை இரத்த சாட்சிகளாய் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார். சிங்கக்குட்டிகள். சிங்கக்குட்டிகள்னா என்னது? கெர்ச்சிக்கிற சிங்கம் யாரு? கெர்ச்சிக்கிற சிங்கம் இயேசுவா? யூதா கோத்திரத்து சிங்கம் தான் இயேசு இல்லையா? இந்த ஊர்ல வேற பைபிள் இருக்கு, அதே பைபிள் தானே. கெர்ச்சிக்கிற சிங்கம்னா யாரு? சாத்தான். விசுவாசானவன் எப்படி சுத்தி இருக்கிறானா? ஆமா. கெர்ச்சிக்கிற சிங்கம். அவனுடைய குட்டிகள் யாரு? பாவங்கள். சிங்க குட்டிகள்னா என்னது? பாவம், கோபம், எரிச்சல்,
பொறாமை, வைராக்கியம். அல்லேலூயா. நான் செத்தாலும் இங்க உங்ககிட்ட செத்தாலும் உங்ககிட்ட உன் முகத்தையே நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். அதனாலதான் நிறைய பேர் கண்ணு மங்கலாயிடுச்சு. கண்ணு இருந்தா நீ பார்க்க மாட்டேன்ற. அதனால என்னாச்சு, கண்ணு கேட்ராக்ட். இன்றைக்கு ஒவ்வொரு ஆத்மாவையும் முகத்தை பார்த்து என்ன சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும். அல்லேலூயா. எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? அபிஷேகம் பெற்றீங்களா? ஆனா இப்படி அசையாம வள்ளுவர் செல்வம் எப்படி துள்ளி குதிக்கிறது தெரியுமா? இயேசு பார்க்கறாங்க. அல்லேலூயா. சித்தூருக்கு சென்னையில இருந்து ஒருத்தர் வரக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதணும், செகண்ட் ரோ எழுதணும், தேர்ட் ரோ எழுதணும், ஃபோர்த் ரோ எழுதணும். இந்த பகுதியை அசைக்கப்படணும். மாசம் மாசம் எழுதி கொடுத்துருப்பீங்களா? என்ன பண்ணோம்? நீங்க எழுதணும். அல்லேலூயா. நீங்க வைராக்கியமா எழுதணும். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். நீங்க ஒவ்வொருவரும் ஒரு அணுகுண்டம் போல இருக்கணும். அல்லேலூயா. கிணறு உடைக்கிறவங்க உடைக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பாறை உடைக்கிறதுக்கு என்ன வைப்பாங்க? குண்டு வைப்பாங்க. அதுல வெறும் மணல் தான் விழுதுன்னா இந்த குண்டு வச்சு பிரயோஜனம் இல்ல. நம்ம ரட்சிக்கப்பட்டீங்கன்னா மணல் கூட விழல, என்ன கூட விழல, அந்த இடம் கூட கொஞ்சம் அசையவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நிலைமை மாறணும்னா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து, அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள்னா என்ன சொன்னேன்? பாவம். நீங்க ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றோம், அபிஷேகம் பெற்றோம்னு சொல்றோம். ஆனா இன்னும் என்ன பண்றோம்? பாவம் செய்யணும். அல்லேலூயா. இன்னும் என்ன பண்றோம்? பாவம் செய்யணும், பொய் சொல்றோம். அல்லேலூயா. இல்லையா? பிறர் இல்லாத போது அவங்கள பத்தி என்ன பண்றோம்? ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ண முடியலன்றாங்க. ஆனா யாரையாவது பத்தி பேச சொன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் சினிமா டைரக்டர் எல்லாம் தோத்துருவாரு. அந்த மாதிரி கதை கட்டுவாங்க. அதுல விசுவாசிகள் ரொம்ப ரொம்ப டேலண்டட். அல்லேலூயா. விசுவாசிங்க இன்னில இருந்து என்ன பண்ண போறோம்னா, சாத்தானுக்கு எதிர்த்து வாழ போறோம். சாத்தான் இவ்வளவு நாளும் உங்களுடைய இதுலதான் அவன் சாப்பிட்டு இருக்கான். அவன் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். பாவங்களை இனி நீங்க செய்யலன்னா அது தாழ்ச்சி அடைந்து என்ன ஆயிடும்? தாழ்ச்சினா அப்படியே ஏங்கி 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 சாப்பாட்டுக்காக ஏங்கி ஏங்கி இப்போ என்ன பண்றதுன்னா, நல்ல சிங்கக்குட்டிகள் எப்படி இருக்கு? நல்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்லையா? ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னையில இருந்து உங்க பாவத்துக்கெல்லாம் நீங்க பட்டினி போடணும். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து, சிங்கக்குட்டி எப்படி பட்டினி போடுறது? கர்த்தரை தேடும் போது. அதனாலதான் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. கிறிஸ்தவ மீட்டிங் தான் என்ன மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்கிறாங்க. பிரதர் ராஜு அவருக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். அல்லேலூயா. இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த ஹால் எடுத்து இவ்வளவு சேர் போட்டு, அல்லேலூயா. இல்லையா? நம்ம டயர்டா இருக்கும். நமக்கு என்னது? டீ, பிஸ்கெட்டு, மோர், இளநீர், காஃபி, ஏதோ ஜிஹெச்ல அட்மிட் ஆகிருக்கிற மாதிரி. முடிஞ்சோட வேற டின்னரு. அதெல்லாம் பார்க்கல கண்ணு சொல்லுவோம். ஏன்னா இப்பதான் புது விசுவாசி வர்றாங்க. நம்ம உபவாசித்து சாத்தான கதற விடணும். சித்தூர்ல அடுத்து 40 நாள்ல சாத்தான அடியோட அடி அடிச்சு திறந்த போறீங்க. எத்தனை பேர் திறந்த போறீங்க? உங்க சரீரத்திலிருந்து திறந்துங்க. சிங்கக்குட்டியில என்ன பண்ணுங்க? இயேசுவின் நாமத்தினாலே மரியாதையா சாத்தானே, கண்ணில் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நிச்சயம், மரியாதையை ஓடி போயிடும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானே உன்னை கடித்து கொள்ளுங்க. நம்ம இன்னும் 10 வருஷமா அதையே சொல்ல, ஐயா ஏதோ செஞ்சுட்டாங்க, ஐயா எனக்கு செஞ்சுட்டாங்க. அவன் செஞ்சுட்டே தான் இருக்கிறான். நீ ஒண்ணுமே செய்யலன்னா என்ன யூஸ்? நீங்க என்ன பண்ணணும்? ஜெபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசத்திலும் தரித்து. சிங்கக்குட்டிகள் சாத்தான் கொண்டு வருகிற பாவங்கள் அவைகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கணும்னா நாம் கர்த்தரை தேட வேண்டும். உங்க பிள்ளைகள் கர்த்தரை தேட வேண்டும். உங்க கணவன் கர்த்தரை தேட வேண்டும். நினிவே ராஜாவுக்கு போய் யோனா சொல்லவே இல்லை இல்லையா? ஒரே ஒரு நாள் அந்த தெருவில் நடந்த ஒரே மெசேஜ் தான். அந்த சீடி, அந்த கேசட் அப்படியே காட்டு தீய போல பரவுது. அல்லேலூயா. ராஜா கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்கல. ஐயா
நீங்க மனம் திரும்பணும் ஐயா சொல்லவே இல்லை. இங்க அடிச்ச அடி ராஜாவுடைய நெத்தியில போய் அடிக்குது. அல்லேலூயா. நீங்க சொல்லுற ஒவ்வொரு சாட்சியும் சாத்தான கதற விடணும். அல்லேலூயா. இப்ப நம்ம தான் கதறோம், அவனுடைய குட்டிகள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்குது. அல்லேலூயா. இருக்குது இல்லையா? பிபி உள்ள எப்படி இருக்கு? நல்லா கொடுக்கட்ட மாதிரி உள்ள இருக்குது பிபி. இல்லையா? தைராய்டு எப்படி இருக்கு? அது ஒரு பக்கம் இருக்கு. சுகர் என்ன பண்ணுது? சுகர் ஃபேக்டரியே தேவையில்லை. கிறிஸ்தவங்களே மொத்த சுகர் ஃபேக்டரி வச்சிருக்காங்க. 400, 500, 600 இதெல்லாம் சாட்சி வேற. நான் போன வாரமே செத்துருப்பேன். சரி இருந்து என்ன பண்ண போறேன்? பக்கத்துல பார்த்து கேள்வி, நீ இருந்து யாருக்குமே யூஸ் இல்லை. ஒன்லி மெடிக்கல் ஷாப் தான் யூஸ் இருக்கு. இன்சுலின் வாங்குறது, மாத்திரை போடுறது, ஆஸ்பத்திரிக்கு போறது. ஹாஸ்பிட்டல் போய் பெஞ்சில் உட்காந்து இருப்பாங்க 15 பேர் பார்க்கறோம். இங்க வந்தா ஃபர்ஸ்ட் லேட் ஆகும். ஃபர்ஸ்ட் குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருக்கு, வீட்டுல நம்ம காட்டுல விழுந்து. இங்க வந்தா எல்லாம் வித்தியை காட்ட வேண்டியது. நம்மளே சில தெரிஞ்ச முடிச்சு நம்ம எப்படி இருக்கணும்? தைரியமாக்கணும். இப்போ இருந்து நீங்க எப்படி யூட்டன் எடுத்து வீட்டுக்கு போகும்போது பயப்படணும். ஐயோ மேரி வருது, என்ன பண்ண போதோ என்னைய அப்படின்னு சொல்லி சாத்தானை இன்று முதல் நீங்கள் பட்டினி போடணும். அல்லேலூயா. நீங்க செபிக்க 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 சிங்க குட்டிகள்லாம் பட்டினியாகும். நீங்க உபவாசம் பண்ண பாவம் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். அல்லேலூயா. உங்களுடைய மாந்திரிக பில்லிசினா உடைக்கப்படும். இது உடைக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை தேடி போகாதீங்க. சென்னையில நான் முழு நேரம் ஊழியத்துல நல்லா 3 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கலாம். கட்டு உடைகிறேன்னு சொன்னா போதும் 1000 பேர் வந்துருவாங்க. அல்லேலூயா. கட்டு எங்க இருக்குதுன்னே தெரியல, இவர் எடி உடைச்சாருன்னு தெரியல. ஜனங்களுக்கு அந்த மாதிரி தான் சொல்லணும். அமாவாசை ஜபம், கட்டு உடைக்கிற ஜபம். வீட்டுக்கு வந்தா நான் தகடு எடுத்துருவேன். உங்க ஃப்ரிட்ஜில தகடு வச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னொரு ஃப்ரிட்ஜே தகடுல தான் இருக்குது. கிரைண்டர்ல தகடு எடுத்துருக்காங்க. தகடு வைக்கிற ஊழியம் இதெல்லாம் நல்ல கொடி கட்டி பறக்குது. ஏன்னா ஜனங்களுக்கு பாவத்தை விட மனசு இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ என்னைக்கு சிங்கக்குட்டிய பட்டினி போடுறியோ அன்னைக்குதான் அல்லேலூயா ஒரு நன்மை உனக்கு குறையப்படாது. சிங்கக்குட்டிக்கு பிரியாணியை போட்டு நீங்க வந்து ஃபாஸ்டிங் பிரேயர்ல உட்காந்தீங்கன்னா போன உடனே போய் கடிச்சிடும். எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லி கடிக்குமா இல்லையா? காலை ஊத்தி என்ன வெளியே தெரியல, எனக்கு டீ கொடுக்கணும் தெரியாதா? கேட்குமா இல்லையா? நீ சீரியல் பார்த்தாலும் எனக்கு பலன் வரும். கேட்குமா இல்லையா? யாரெல்லாம் சிங்கக்குட்டி அடிச்சு துரத்த போறீங்க உங்க லைஃப்ல இருந்து? வியாதியெல்லாம் அலோவ் பண்ணவே கூடாது. ஆப்ரேட்டிஸ் வந்திருக்கு. சில பேர் வியாதியை பத்தி அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சூப்பரா பண்ணுவாங்க. எவ்வளவு பேர் நீட் எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாத நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்குது. ஆனா இந்த விசுவாசிக்க சூப்பரா பேசுவாங்க மெடிக்கல் தான். ஐயா இது உள்ள இந்த 3வது வெயிட்ல ஐயா இந்த இதுகிட்ட ஐயா இந்த ஸ்கின்ல வந்து 5 லேயர் இருக்கும் ஐயா. ஆண்டவருக்கே இவங்களுக்கு டியூஷன் எடுப்பாங்க. அதுல 4வது லேயர்ல ஒரு ஸ்கிராட்ச் இருக்குது ஐயா. பயங்கரமா பேசுவாங்க, அட்வான்ஸா பேசுவாங்க. அவங்க பேருக்கு பின்னாடி எம்பிபிஎஸ் போட்டலாம். அப்படியே வியாதி மொத்தமா குத்தை எடுத்துருவோம். யாரு? விசுவாசிங்க தான். அது போன நினைச்சோம்னா இங்க விட மாட்டாங்க. வியாதி உங்களை பார்த்து பயப்படணும். ஐயோ இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டமே, நேரம் சாப்பிடுவான், நேரம் தூங்குவான் நினைச்சா இவன் தூங்க மாட்டேங்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான். வியாதி பயப்படணும். நீ நம்ம வியாதிக்கு பயந்துட்டு இருக்காது. ரிப்போர்ட் நல்லா வரணும், ஜோம் பண்ணிக்க. ரிப்போர்ட் நல்லா வரும், நீயும் நல்லா வருவ. இந்த மாதிரி டம்மி சாட்சியம் சொல்லாதீங்க. அல்லேலூயா. நான் பஸ்ஸுக்கு நின்னேன், ஷேர்ல வரல, நான் சாப்பிட 4 அரை விட்டேன்னு சொல்ற மாதிரி சாட்சி இருக்கு. அல்லேலூயா. நான் வரலாமா வேணாமா நினைச்ச பிரதர், இன்னைக்கு நான் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னா ஏதோ பில் கிளின்டன் அந்த மாதிரி பேசுவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிங்கக்குட்டியை பட்டினி போடல, நான் ஒரு டம்மி பீஸ். அல்லேலூயா. டம்மி பீஸ் வேஸ்ட். அல்லேலூயா. வேஸ்ட். இதுல மாசம் வேற பர்த்டே வருதா, அப்படியே செலிப்ரேஷனே போயிட்டே ஆண்டவருக்காக ஒண்ணு கூட செய்வே. கிறிஸ்துமஸ்லாம் சொல்லவே வேணாம். அல்லேலூயா. மொத்த கிறிஸ்துமஸ்லயும் கிறிஸ்தவங்க வீட்டுல தான் இருக்கும்.
பைபிள் படிச்சு ஒரு மாசம் ஆச்சு, கிறிஸ்துமஸ் சுத்தினே இருப்பாங்க. என்னை என்று உனக்கு வேற எந்த சொரூபமும் விக்கிரகமும் இருக்கக்கூடாது. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் வஞ்சிக்கப்படாதீங்க. நீங்க ஊழியர்களா கிறிஸ்துமஸ் வச்சு சம்பாதிக்கிறாங்க, சாண்டா போட்டோ போட்டு சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? அல்லேலூயா. சாண்டா கிளாஸ் பைபிள் இருந்தா எடுத்து கொடுங்க, நான் இப்பயும் ஊழியத்துக்கு போயிடுறேன். சாண்டா கிளாஸுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதெல்லாம் ஒரு பிசாசு. அல்லேலூயா. அதனாலதான் உங்களால ஜெபிக்க முடியல. அதனாலதான் ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ண முடியல. தியாலஜி படிச்சவங்களால ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ண முடியாது. சர்ச் பிளான் பண்ணுவாங்க. அல்லேலூயா. சர்ச்சில் பிளான் பண்ணலாம். உள்ள ஆள் இருக்குது, காலியா இருக்குது. சர்ச்சு தான் காலியா இருக்குது. தியாலஜி படிக்கிறவங்களால சோல் வின் பண்ணவே முடியாது. சோல் வின் பண்றவங்க சர்ச்சு, லேண்ட், பில்டிங் போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. போகவே மாட்டாங்க. நாங்க ஸ்கூல் டீச்சர். சோல் வின்னிங் பண்றவங்க ஸ்கூல் டீச்சர். ஏசப்பா ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட்லாம் நான் சொல்லி தரேன். அல்லேலூயா. நான் போய் பில்டிங்லாம் கட்ட மாட்டேன். எந்த டீச்சராவது நான் ஸ்கூல்ல 2 பில்டிங் கட்ட போறேன் சொல்லுவாங்களா? ஐயோ நம்ம ஸ்கூலுக்கு ஒரு லேண்ட் வாங்கலாமா? எங்க பக்கத்துல எங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஏக்கர் இருக்குதையா, போய் கரஸ்பாண்டன்ட் சொல்லி பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? நீ என்ன வேலைக்கு வந்தன்னு கேட்பாரு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்களை பார்த்து கேட்கறது, நீ என்ன வேலைக்கு வந்து? புரோக்கர் வேலைக்கு வந்து, ரியல் எஸ்டேட் வந்து, நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கிறோம்? ஆத்மாதாயம் சேர்த்து வந்திருக்கோம். ஆத்மாதாயம். ஃபர்ஸ்ட் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உங்க ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்து உங்க பிள்ளைகள், உங்க கணவர்லாம் சொல்லிடுங்க, யோ நினைவில் ராஜாவை ரட்சிக்கப்பட்டா அவனோட நீ பெரியாளா, மரியாதை வந்து உட்கார சொல்லுங்க. நீ ஐசியூல போய் ரட்சிக்கப்பட போறியா, இல்ல இங்கே ரட்சிக்கப்பட போறியா? அல்லேலூயா. இங்கதான் இப்ப நம்ம நல்லா இருக்கும் போதே வந்துருங்க இயேசு மாட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் போயிட்டு ஐயா 2 நாள் தான் டைம் இருக்கு, 3 நாள் தான் டைம் இருக்குன்னா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சிங்கக்குட்டிகள் காட்சி அணிந்து பட்டினியா இருக்கலன்னா, அல்லேலூயா, நம்முடைய நன்மைகள் எல்லாம் அங்கே போயிட்டே இருக்கு. நீங்க சம்பாதிச்சு யாருக்கு கொடுக்குறீங்க? பேங்க்குக்கும், இஎம்ஐக்கும், மெடிக்கல் ஷாப்புக்கும், டாக்டருக்கும், வட்டி கடைக்கு தான் கொடுக்குறீங்க. இன்று முதல் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை தேடினால், அல்லேலூயா, உன் முழு இருதயத்தோடு, உன் குடும்பத்தோடு, உன் பிள்ளைகளோடு நீ என்னை தேடினால் ஒரு நன்மை உனக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வாழ்தான் இயேசுக்காக வாழணும். அல்லேலூயா. தேவனுக்கு கருவுலகத்தை பிள்ளைங்களாக வாழக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அந்த பிள்ளையை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வந்து ஒரு நேரம் தான் சும்மா இருக்குதா பாத்தீங்களா? அல்லேலூயா. அதெல்லாம் துருத்துன்னு இருக்குது. அந்த பிள்ளைனால ரட்சிக்கப்பட்ட இந்தியாவே டபுளா கவுத்தி போட்டுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவருக்காக என்ன பண்ணோம்? ஏன்னா ஒரு டிபிஎஸ் போயிருந்தேன், டீச்சர்ஸ்க்காக பேசுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பக்கம் 150 பிள்ளைங்களை ஒரு டீச்சர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் டீச்சர்ஸ் ஒரு 10 நிமிஷம் பேசணும். டீச்சர்ஸ், பிபிஎஸ் டீச்சர்ஸ், பிபிஎஸ் தான் தெரியுமா? இப்படி முறைகிறீங்க பார்த்து. பிபிஎஸ் டீச்சர் அவங்களுக்கு லைட்டா ஒரு மெடிடேஷன், ஒரு தியானம் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். 2 குட்டி பசங்க நாங்க வாழுங்க, சரியான வாழுங்க. அதுங்க அந்த 150 பேர் இருக்கிற கூட்டத்துல தப்பிச்சு ஓடி வந்துருச்சுங்க. ஒரு 6-7 வயசு இருக்கும். சிஎஸ்ஐ சர்ச். இந்த பெஞ்ச்ல இருந்து அப்படியே பயங்கரமா கத்திட்டு அந்த பெஞ்சு குதிக்கிறான். அப்படியே அப்படியே காத்துலே போறான் அந்த பையன். அங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவன் அந்த பெஞ்ச்ல இருந்து இந்த பெஞ்சு குதிக்கிறான். அப்போ நான் டீச்சர்ஸ் பேசிக்கிறேன். அப்புறம் டீச்சர் சொன்னாங்க, ஐயோ இந்த 2 எதுக்குதான் இந்த வருஷம் பிபிஎஸ் வந்ததோ, இதுங்களால பிபிஎஸ்ஐ கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் சொன்னாங்க. பாவியானவர் சொன்னாரு, இந்த 2 தான் உலகத்தை அசைக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாளுங்களே உலகத்தை அசைக்க போகுதுன்னா, அந்த 150 பிள்ளைங்க எவ்வளவு கீழ்ப்படிதலோடு அமைதியா உட்கார்ந்து கேட்கிறாங்க. அந்த பிள்ளைங்க பயங்கரமா அசைப்பாங்களே ஆண்டவரே அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் சொன்னாரு, அதுங்க அசைக்காது, அதுங்க கடைசி வரைக்கும் கேட்டுட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் எனக்கு நல்லாதான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் தீர்க்கதரிசனமா ஏதாவது சொல்லி நல்லா இருக்கும். இது சொல்லி 2000 வருஷம் ஆச்சு. தீர்க்க தரிசனம் எதனா ஒன்னா செஞ்சுக்கிறோமா? இதுல இல்லாம வேற தீர்க்கதரிசனம் கேட்கறதுக்கு ஆட்களை போவாதீங்க, அந்த ஆட்கள் கவுந்துரும். இதுல சொன்ன தீர்க்கதரிசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, நான் வேற யாரையும் கூட சேர்த்து கூடாது.
பிள்ளைங்க திருமண காரியம் வரும்போது என் தேவனாகிய கர்த்தர் நீரே ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தாரன்னு சொன்னா பண்ணுவார். நம்ம என்ன பண்ண தெரியுமா? அக்கா உங்களுக்கு நல்லதா யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க அக்கா. ஒரு 2 வீடு இருக்கணும், ஒரு இப்போ 10 ஏக்கர் லேண்ட் இருக்கணும்க்கா. என் பொண்ணு ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டோம். அவன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட சரி நரகத்துக்கு போய் அழுவாள். அப்ப என்ன பண்ண போறீங்க? கட்சி பயன்பட முடியாது. பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும்? நல்ல கண்டிப்பா வளர்க்கணும். புரியுதுங்களா? தெலுங்கா சரியா? உங்க பிள்ளைங்களை உங்ககிட்ட என்ன நம்பிக்கையில கொடுத்துருக்காரு தெரியுமா? நீங்களும் வந்துருவீங்க, உங்க பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துருவீங்க. எத்தனை பேர் பிள்ளைங்களோட குடும்பத்தோட பரவாயில்ல போறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? நல்லவர். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடையும், நொந்து நூலாகணும். தாழ்ச்சி அடைதல் என்னது? இப்ப நீங்க எப்படி நொந்து நூலா இருந்திருக்கிறீங்க? ஐயோ நடக்குமா நடக்காதா, என் கடன் எப்போ முடியும், எதுக்கெல்லாம் புலம்பும், ஏன் வாழணும், பேசாம செத்து நான் போல இருக்கு. நீங்க நொந்து நூடுல்ஸ் ஆக வேண்டாம். இன்னிலிருந்து சிங்க குட்டிகள் அவன் அனுப்பினா பாருங்க. பாவங்கள், அல்லேலூயா, இச்சைகள், விபச்சார சிந்த, வேசித்தன சிந்த, குடி, சிகரெட்டு, அல்லேலூயா, போதைப் பொருள், அதுதான் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கணும். நம்ம நல்லா கெம்பீரமா இருக்கணும். அல்லேலூயா, சிங்க குட்டிகள் நிறைய அர்த்தம் இருக்குது. மந்திரவாதிகள், பூசாரிகள், கட்சிக்காரர்கள், மத வெறி பிடித்தவங்க, இவங்கெல்லாம் சிங்க குட்டிகள். அவங்க எல்லாம் வறுத்தெடுக்கணும். அல்லேலூயா, அதுக்கு நீங்க கர்த்தரை தேடணும். தேவனால் எல்லாம் கூடும். எப்ப கூடும்? கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. நினிவே ஜனங்கள் ஒரு 12 hours மட்டும் ஃபாஸ்டிங் பண்ணிதான் என்ன இருக்கும்? இன்னொரு 40 நாள் டைம் கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா, புரியுதுங்களா? 3 நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமல் இருந்து. அல்லேலூயா. நீங்க உபவாசம் குற்றம் சொல்றோம். ஆனா பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன பண்றோம்? மம்மி போயிட்டு வந்துடுறா, நீங்க உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வச்சிருக்கிறேன், இந்த பக்கம் 65 வச்சிருக்கிறேன், அந்த பக்கம் ஃபிஷ் ஃப்ரை வச்சிருக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு இந்த குடும்பத்துக்கெல்லாம் முன்னாடி இந்த அம்மா சாப்பிட்டு வந்துச்சு. கேட்டா நான் எல்லாம் டேஸ்ட் பண்ணேன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்கும் போதே நீங்க பார்த்து ரொம்ப நல்லா வந்து வஞ்சரம் மீன் அப்படின்னு வயிறு கலைக்கிற சொல்லிட்டு டேஸ்ட் பண்றாங்க. பிரியமானவர்களே, சிங்க குட்டிகள் இன்று முதல் கதறணும். அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு. அல்லேலூயா. நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப என்ன யோசிக்கிறோம்? ஐயோ டெஸ்ட் பாஸ் ஆனவன் என்னமோ தெரியலையே, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்ததா, அல்லேலூயா, இது வந்திருக்குமா அது வந்திருக்குமா? இல்ல, கர்த்தர்ட்ட உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா. கர்த்தர்ட்ட உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தீங்கன்னா சூப்பரா வளர்ப்பார். அல்லேலூயா. அண்ணால் குழந்தை பிறந்தோடனே யாருக்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டா? கர்த்தர்ட்ட கொடுத்தாரா? யாருக்கு கொடுத்தா? ஏனிட்ட கொடுத்துறாங்க, மீனா போயிடுவான். அல்லேலூயா. யார்கிட்ட கொடுக்கணும்? பிள்ளைகளை யார்கிட்ட கேட்டீங்க? கர்த்தர்கிட்ட கேட்டீங்கன்னா திருப்பி யார்கிட்ட கொடுக்கணும்? ஆமா, இவங்க கர்த்தர்கிட்ட கேட்பாங்களா, கொண்டு போய் கான்வென்ட்ல போட்டுருவாங்களாம். அல்லேலூயா. கான்வென்ட் பையன் வந்து பெரிய விதமா வரணும் பிரதர். அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க சினிமா டைரக்டர் ஆகணும் ஆசை பிரதர். அல்லேலூயா. கேட்கும் போது யார்கிட்ட கேட்கறது? கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு சாத்தாண்ட கொண்டே கொடுத்தீங்கன்னா கர்த்தர் கெட்ட கோபம் வரும். அல்லேலூயா. இன்னிலிருந்து கர்த்தாவே என் பிள்ளைகள் உம்முடையது. யாரெல்லாம் பிள்ளைகளை பத்தி பாரப்படுறீங்களோ, என் பிள்ளைகள் உம்முடையவர்கள் ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் உம்முடையது ஆண்டவரே, நான் உம்முடையவன் ஆண்டவரே. இன்று முதல் சாத்தான் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மை தேட போகிறோம், சபையாக தேட போகிறோம், குடும்பமாக தேட போகிறோம், தனி நபராக தேட போகிறோம், பிள்ளைகளோடு தேட போகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க தேடலனா உங்க நன்மை எல்லாம் சிங்க குட்டிகள் சாப்பிட்டு இருக்குது. உங்க பொருளாதாரத்தை, உங்க சம்பளத்தை, உங்க நிம்மதியை, உங்க சுகத்தை எல்லாம் சிங்க குட்டிகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. இப்ப ஜனமே, வசனம் பொய் சொல்லாத. அல்லேலூயா. அதனால தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடியும் ஓடாதீங்க, ரொம்ப டேஞ்சர் இருக்கு. நம்ம கிறிஸ்தவ உலகம் எந்த அளவுக்கு டவுன்ல போயிடுச்சுன்னா, ஜனவரி 1ஆம் தேதியே இவங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், டிசம்பர் 31 வரைக்கும் சொல்லிடணும், என்னென்ன நடக்கும்போது சொல்லிடணும்.
சொன்னா என்ன பண்ண போறோம்? அவங்களுக்கு மார்க் போட போறீங்க. இப்ப நான் சொல்றேன், வர்ற வழியில அந்த மலைகள் எல்லாம் இப்ப 2 நாள்ல அப்படியே நிலச்சரிவாக அப்படியே விழப்போகுது அப்படின்னு சொன்னா, ஐயா சொன்ன மாதிரி நடந்துச்சு தான் சொல்லுவீங்களே ஒழிய கர்த்தரை தேட போறீங்க? தீர்க்கதரிசனம் பின்னாடி போகாது. எலியாவுக்கே அடுத்து எந்த ஊர்ல சாப்பாடு கிடைக்குது? பெரிய தீர்க்கதரிசி. காக்கா டைமுக்கு வருமான்னு தெரியாது. நீங்க எப்படி வரீங்க உங்க இஷ்டமான டைமுக்கு? ஆனா காக்கா மட்டும் எப்படி வந்துடுமா? நான் ஆண்டவரே நேற்று ஞாபகத்துக்குலாம் வந்துருச்சே காக்கா. ஆண்டவர் சொல்லாரு, நீ மீட்டிங் எப்போ வந்தேன்னு கேட்கிறேன். எனக்கு நான் ஷேரோட்ட இப்படி ஏறுது அப்படியே இருக்கு ஆண்டவரே. அப்படியே நான் எங்க போயிட்டேன்? சியோன் மலைக்கா போயிட்டேன் நான். நீங்க கர்த்தரை என்ன மாதிரி தேடுறீங்களோ அந்த மாதிரி அவர்களுக்கு நன்மை கொடுப்பார். எப்படி தேடணும்? இரவும் பகலும் உங்க மூச்செல்லாம் இயேசு 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 இயேசு. உங்க மனசுல இருக்கிற ஊழியக்காரனா எடுத்துருங்க. ஏன்னா அவங்க பரலோகம் போறதே கஷ்டம். அவங்க போறதே கஷ்டம். அவங்க பின்னாடி போன போயிடலாம் நினைக்காதீங்க. யாரையும் போய் எங்க ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. ஆண்டவரே இந்த அக்கா ரொம்ப நல்லா இருக்கா, உன் வேலையை பதில் உள்ள போன யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நீங்க இரவும் பகலும் கர்த்தரை தேடணும் தேடணும். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம், அதிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1ஆம் வசனம். அப்போது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அஸ்ரியாவின் மேல் இறங்கினதினால். அல்லேலூயா. இப்போ கர்த்தரை தேடுகிறதுக்கு கர்த்தருடைய ஆவி உங்க மேல இறங்க போகுது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி உங்க மேல இறங்கணும். அல்லேலூயா. அப்போதான் சிங்க குட்டிகளை இந்த ஆவி வறுத்தெடுக்க முடியும். அல்லேலூயா. சிங்க குட்டிகளை இந்த ஆவி, அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவி, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால், அவன் மேல் இறங்கினதினால், 2ஆம் வசனம், அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள். அல்லேலூயா. அவன் வெளியே போகிறான். அபிஷேகம் பெற்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க என்ன பண்ணணும்? வெளியே போகணும். நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்பாட சொல்லணும். அல்லேலூயா. சகோதரிகள் என்ன பண்ணணும்? டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ற, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டாங்க. சகோதரிகள் ஊழியம் செய்ய சொன்னா என்ன பண்ணுவாங்க? போவாங்க. அப்புறம் எனக்கு என்ன குழம்பு வச்சீங்க? சாம்பார் தானா? சாம்பார்ல என்னென்ன உள்ள போட்டீங்க? உன்னை தவிர எல்லாம் உள்ள போட்டிருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவங்க வெளியே போய் வசனம் கிடைக்காமல் இருக்கிற ஆசாவிடத்துல, யூதா பென்யமீன் கோத்திரத்துல போய் பேசணும். அல்லேலூயா. பேசணும். சபை விசுவாசிகள் பலவீனமா இருந்தா அவங்களோட போய் பேசணும். அல்லேலூயா. வியாதியா இருந்தா அவங்களோட போய் பேசணும். இன்னைக்கு விசுவாசிகள் அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. அக்கா ஒரு கட்டி வந்திருக்குதுக்கா, ஜோப் பண்ணுங்கன்னா நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம்? அவன் அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஐயோ இது கேன்சர் மாதிரி இருக்குதேம்மா, 2 நாள் நீ செத்துருவ. நீ விசுவாசி வாயில இருந்து என்ன வருது? எல்லாம் அவிசுவாசமா வரும். அபிஷேகம் பெற்றால் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை கொண்டு யாரெல்லாம் தேய்ச்ச போறாங்க பாருங்க. ஆசா என்கிற யூதாவின் ராஜா, யூதா பென்யமீன் கோத்திரத்தார் சகல மனுஷருக்கும் உங்க மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வரப்போகிறது. நமக்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. அபிஷேகம் தேவை. சர்ச்சையே நம்பி ஏமாந்துடாதீங்க. சர்ச்சை ஆத்தும ஆதாயம் செய்யலனா, வாரம் அந்த சர்ச்ல ஞானஸ்தான ஆராதனை இல்லைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குதாங்க. அல்லேலூயா. சம்திங் இஸ் ராங். இந்த சபையில வாரம் ஞானஸ்தான ஆராதனை நடைபெறும். கடைசி எப்ப கொடுத்தீங்க ஞானஸ்தான ஆராதனை? இல்லையா? யாருக்கா ஞாபகம் இருந்தா? கொடுத்த பாஸ்டர் ஒரு 3 வருஷம் இருக்கும். அல்லேலூயா. ஆனா நேற்று சாப்பிட்டீங்களா? நேற்று 3-4 தடவை சாப்பிட்டேன் பாஸ்டர். இன்னைக்கு சாப்பிட்டேன், நேற்று சாப்பிட்டேன். ஞானஸ்தான தொட்டி அப்படி சாக்கிற மாதிரி இருக்குது. பெரிய பெரிய மெகா சர்ச் ஞானஸ்தான தொட்டியே கிடையாது. ஏன்னா சர்ச்சே தேட்டர் மாதிரி இருக்கு. அங்க இங்க தொட்டி இருக்கு. ஒரு தொட்டியை கிடைக்கணும், மேல வாட்டர் டேங்க் தான் காட்டுவாங்க. ஞானஸ்தானம் எடுக்கணும். ரட்சிக்கப்படுவது அனுதினமும் எதுல சேர்க்கப்படணும்?
சபையில சேர்க்கப்படணும். இல்லைன்னா விசுவாசிகளை கர்த்தர் கேட்பார். ஃபர்ஸ்ட் சபைக்கு குடும்பத்தோட வாங்க, பிள்ளைகளோட வாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் எல்கேஜி ஐஏஎஸ் மாதிரி அவங்க பொத்தி பொத்தி பார்த்துவாங்க. கர்த்தர் சமூகத்துக்கு வந்தாதான் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும். வாலிப பிள்ளைகள் இங்க வந்தாதான் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். வாலிப பிள்ளைகளை டான்ஸ் கிளாஸ், ஸ்கர்ட்டிங் கிளாஸ் இதுக்கெல்லாம் அனுப்பாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரனா மிஷனரியை பத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஊழியத்தை பத்தி சொல்லிக் கொடுங்க. தீமோத்தேயு யாருன்னு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. தீமோத்தேயுனா எந்த நாட்டுல இருக்கிறாருன்னு கேக்குறாங்க. அப்போஸ்தலன் பவுல் கூட இருந்தது ஒரு வாலிபன் தீமோத்தேயு. நம்ம வாலிபர்லாம் காணவே காணும். அப்படி அந்த வாலிபர்கள் வந்தாலும் அவங்களை வேதனைப்படுத்துறதுக்கு தான் இங்க சபையில ஆளுங்க இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, வாலிபர்கள் வந்தால் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவருக்குள்ள இழுக்கணும். அல்லேலூயா. ஃப்ரிட்ஜில் இருக்கிற முட்டையை எடுத்துட்டு போய் ஸ்டவ்ல கொதிச்சு இருக்கிற தண்ணியில போட வேண்டியது உங்க வேலை. தண்ணியில விழுந்த தண்ணி அதை வேக வச்சிடும். அல்லேலூயா. நீங்க ஆளை கூட்டிட்டு வந்தீங்கன்னா போதும், இங்க ஆவியானவர் அவனை வேக வச்சிருவார். மாம்சம் எரிஞ்சு போயிடும். அல்லேலூயா. பிரியமானவர்களே பிள்ளைகளே, இந்த அசரியாவின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி உங்க மேல இறங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யூதா பெஞ்சமின் கோத்திரத்தின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். சகோதரர்கள் வரும்போது பைபிள் எடுத்துட்டு வரணும். பைபிள் ஒண்ணு இருக்கு தெரியுமா? பைபிள் இல்லாம கூட்டங்களுக்கு வரக்கூடாது. BIBLE பைபிள். நிறைய பேருக்கு திறக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் படிக்காத சத்தியமா நீ அப்படி என்ன பெருசா பேசிட்டு போற. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பைபிள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு, சிங்கக்குட்டியை சாகடிக்கணும்னா யார் தேடணும்? இப்ப யார் தேடிட்டு இருக்கிறோம்? டாக்டரை தேடணும், போலீஸ் தேடணும், அட்வொகேட்டை தேடணும் இல்லையா? ரியல் எஸ்டேட் புரோக்கர் தேடணும். ஐயா லேண்ட் விற்கலையா, வித்து கொடுங்கயா. கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. புள்ள மோசமா இருக்கிறாயா, படிக்கிறாயா, ஃபெயில் ஆகிறாயா, யாரை தேடணும்? டியூஷன் டீச்சரை தேடாதீங்க. யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். கிறிஸ்தவ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியே பெட் எழுதுறேன், டெட் எழுதுறேன், வேற என்ன இருக்கு? குரூப் 1 எழுதுறேன், குரூப் 2 எழுதுறேன்னு சொல்லி சர்ச்சைக்கே போகாம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கரெக்டா ஒரு இடத்துல வச்சு செஞ்சிருவாரு. அல்லேலூயா. கரெக்டா ஒரு இடத்துல லாக் பண்ணிடுவார் நம்மளே. பிரியமானவர்களே, அவருடைய கிருபைக்காக கேளுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆனா நீங்க சிங்கக்குட்டிக்கு தீனி போடக்கூடாது. அல்லேலூயா. சிங்கக்குட்டியை வளர்த்து விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த சித்தூர்ல ஒரு சிங்கக்குட்டி கூட இருக்க கூடாது. அல்லேலூயா. அதுக்கு ஓகே சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மந்திரவாதி கூட சித்தூர்ல இருக்க கூடாது. எல்லாம் ஆட்சி தோத்தணும். அதுக்கு நீங்க யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். தீர்க்கதரிசி தேடாதீங்க. அந்த பாஸ்டர் நல்லா செத்தாரா? தீர்க்கதரிசி செத்தாரா? ஆமா. ஒரு பாஸ்டர் தீர்க்கதரிசி சொல்லிக்கப்படாது. உடனே என்ன பண்றது? அவர் வீட்டுக்கு முன்னாடி பாளையம் இறங்கிட்டு, பைபிள் எழுதி எவ்வளவு நாளாச்சு, இந்த புக்க தீர்க்கதரிசனம், முழு தீர்க்க தரிசனத்தை எனக்கு என்ன வேதனையாகிறா, நம்மள நம்பி நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. நமக்கு அதை திறக்கிறதுக்கு தான் இல்லை டைம். பைபிள் படிக்கலன்னா என்ன கேட்கறாங்க, என்ன சொல்றாங்க? டைமே இல்லையா? ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாத்துக்கும் நான் சிஎம்மா இருக்கிறையா, எனக்கு டைம் ஒரு நாளைக்கு 500 கோடி செக் சைன் பண்றையா, எனக்கு என்ன இல்லையா? இந்த டைம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், சாப்பிட டைம் இருக்கா? நான் போயிட்டேன். நான் 1 hour பிரேக் எடுத்து போய் என்ன பண்ணேன்? நான் பைபிள் படிக்க. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. ஆமா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட போகிறார்.
கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட போகிறார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை யார்கிட்ட விடுவாரு? சிங்க குட்டிகள் கிட்ட விட்டுவார். இந்த சிங்க குட்டிகள் என்ன செஞ்சிருமா? நீ இந்த பாவத்தை பண்ணு, அந்த பாவத்தை பண்ணு, பக்கத்து வீட்டோட போய் சண்டை போடு, இந்த வீட்டுல போய் இதை வாங்கிட்டு வா, அவங்ககிட்ட போய் கடன் வாங்கிட்டு வா. ஹல்லேலூயா. இதே சித்தூர் பகுதியில சில விசுவாசிகள் இருக்கிறாங்க. 10 வருஷமா புருஷன் பிரச்சனை தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படியே அபிஷேகத்தை வச்சு சாத்தான 4 சாத்ததுக்கு முடியல அவங்களால. ஐயா யாராவது தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. ஐயா தெரியாம ரம்யாவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அம்மா இந்த ஊர் பக்கத்துல மாதிரி நீ போய் ஜெபம் பண்ணுமா. அவங்க ரம்யாவே மாத்திருவாங்க பொழுது. அப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கிறாங்க. ரம்யாவை குழப்பிடுவாங்க பொழுது. ஏன்னா ஊறி போயிட்டாங்க. அவங்க சாத்தானதான் மகிமைப்படுத்துறாங்க. ஏசுபால அவங்களுக்கு யாராவது தீர்க்கதரிசனம் சொல்ல நான் மாறவே மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு அறிகுறி. இதெல்லாம் சரியான அறிகுறி இல்லை. நம்ம மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க பின்னாடி போகாதீங்க, ரொம்ப டேஞ்சர். கையில என்ன கொடுத்திருக்காரு? பரலோகத்துடைய மேப் கொடுத்திருக்காரு, ஜீவன் புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறாரு, பரலோகத்துடைய டாக்குமெண்ட். இங்க இடம் இல்லைன்னு நம்ம அழுதுட்டு இருக்கிறோம். இங்க வந்து ஒரு காம்பவுண்ட் வாடகைக்காக சண்டை போட்டு இருக்கிறோம். அண்ணன் அரகனோட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டான்னு சொல்லி கோர்ட்ல போய் சண்டை போட்டு இருக்கிறோம். பரலோகத்துடைய டாக்குமெண்டே கூட தான் இருக்குது. மொத்த பரலோகத்துடைய டாக்குமெண்ட் பைபிள் யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்க? உங்க கையில இருக்குது. பரலோகத்தோட டைட்டில் டீட், சேல் டீட் அப்படி சொன்னதான் புரியும். பரலோகத்தோட பத்திரம் உங்ககிட்டதான், கிரைய பத்திரம். இது எத்தனை கோடி எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தினால எழுதப்பட்டிருக்கு. இவ்வளோதையும் வச்சுட்டு நம்ம தோத்து போய் நரகத்துக்கு போனோம்னா உண்மையிலே நமக்கு வந்து அந்த மிருகத்தை விட நம்ம ரொம்ப கீழே இருக்கிறோம். பிள்ளைகளை, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை சிங்க குட்டிகள் விட்டுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக வாழ போகிறோம். அல்லேலூயா. அதுக்கு தொடர்ந்து 2 வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலிலே அநேக நாட்களாய், ஏன்னா இங்க சிங்க குட்டி தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்குது. அல்லேலூயா. உங்க சரீரத்துல தெய்வீக சுகம் வர முடியல, குடும்பத்துக்குள்ள தேவனுடைய ரட்சிப்பு வர முடியல. ஏன்னா உள்ள சிங்கக்குட்டி இருக்குது. அல்லேலூயா. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் வாசிக்குமா? மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதம் இல்லை. அல்லேலூயா. எப்படி இந்த சிங்கக்குட்டி உள்ள வந்தது? மெய்யான தேவன் நம்ம வாழ்க்கையில எல்லாம் பொய்ய நம்பிதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ உலகம் எப்படி வந்துருச்சுன்னா, நான் மறந்துடவே மாட்டேன், அங்க போனா சுகமாயிடுமா, அவன் தலையில கை வச்சா சரியாயிடுமா, பிசாசு ஓடிடுமா. எப்படி ஓடும்? இப்ப வெளியில பாக்குறீங்களா எவ்வளவு இடம் காலியா இருக்கு? ஐயா காலியா தானே இருக்குது. நாளைக்கு நான் வந்து வீடு கட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? கவர்மெண்ட் வந்து காது மேலே அழிக்கணும், ஓடி போயிருந்த இடத்துக்கு. நம்ம மனம் திரும்பாம கர்த்தர் எந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யவே மாட்டார். இது வந்து ஃபால்ஸ் பிரீச்சர்ஸ், ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், போய் தீர்க்கதரிசிகள் சொல்றது என்னன்னா, அவங்க ஜீவி எப்படி இருக்குன்னே பார்க்க மாட்டாங்க. எடுத்தோடனே உனக்கு சுகம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. வசனத்தையே சொல்ல மாட்டாங்க. ஜனங்களுக்கு இப்போ வந்து அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வரணும், மிரக்கிள்ஸ் உடனே உடனே நடக்கணும். அது இல்லையா? மனம் திரும்பாம எதுவுமே நடக்காது. அதுதான் தெய்வம். மோசே 80 வயசுல 80 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறார். 2 தினம் 40 நாள் 40 நாள். அல்லேலூயா. மோசையெல்லாம் பரலோகத்துக்கு போனா பார்க்கணும். எத்தனை பேர் மோசையை பரலோகத்துக்கு போய் பார்க்க போறீங்க? நம்ம எதுக்கு பிரதர் வந்து நம்ம போனோமா வந்தோமா? ஃபர்ஸ்ட் நான் போறேன்னானே தெரியல பிரதர். உட்கார்ந்து வந்து அப்படிதான் இருக்கு. யாரா ரொம்ப அப்படியே இழுத்துட்டு போகுது தூக்கம். இதே ரோட்ல நான் பேங்க் ரோட்ல போயிருக்கிறேன். நைட் ஃபுல்லா வாட்ச் நைட் பிரேயர். 1ஆம் தேதி ஜனவரி 1 மீட்டிங் முடிச்சுட்டு இந்த ரோட்ல தான் போயிருக்கிறேன். அப்படியே தூக்கம் அப்படியே இழுத்துட்டு போவோம். கார் வேற நல்லா அப்படியே ஏசி போட்டு சோஃபால வீட்டுல ஹால்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும் கார். அப்படியே அந்த மீட்டிங் மேல ஏறதுக்கு போயிட்டு ஒரு நாள் அல்லேலூயா ஈஸ்டர் ஹில்ஸ் கிட்ட அந்த மீட்டிங்ல போய் இடிச்சு அந்த பக்கம் போறேன். கர்த்தர் என்னை எழுப்பினான்.
அவ்வளவு டைடு மினிஸ்ட்ரி பண்ணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அல்லேலூயா, நீ அல்லேலூயா மெய்யான தேவனை நீங்க தேடணும். அல்லேலூயா, மெய்யான ஆசாரியனா நீங்க இருக்கணும். மெய்யான வேதத்தை, அல்லேலூயா, இதுல இல்லாதது வேற எதுவுமே வெளியில இல்லைங்க. எல்லாமே வெளியில எல்லாம் டூப்ளிகேட் தான், இதுலதான் இருக்கு. யாராவது சத்தியத்தையே சொல்லாம டைரக்டா உனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாங்கன்னா அது பிசாசு இடத்துல வந்திருக்கும். எந்த மெகா சர்ச்சும் ஆவியானவருக்கு சொந்தம் அல்ல. மெகா சர்ச்ச மாறணும் தயவு செய்து நினைக்காதீங்க. மெகா சர்ச்ல ரட்சிப்பை பத்தி பேசவே மாட்டாங்க. ஐ சேலஞ்ச் யூ. 5000 பேர் 10,000 பேர் இருக்கிற சர்ச்ல, வேலூர்ல இருக்குது அந்த மாதிரி சபைகள்லாம் இருக்குது இல்லையா? வேலூர்ல 5000 பேர் வர சபையில இருக்கு. ரட்சிப்பை பத்தி பேசினா சொல்லுங்க, என் பேரை மாத்திக்கிறேன். அல்லேலூயா. எச்சரிப்பின் செய்தி இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரணும். மனதிற்குள்ள பத்தி பேச மாட்டாங்க, ரகசிய வருகை பத்தி பேச மாட்டாங்க, வெளிப்படுத்துற விசேஷத்தை பேச மாட்டாங்க. ஆனா ஜனங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்குது. நல்லா பேசுறாருல நீங்க பாஸ்டர், நல்லா பேசுவாரு. நரகத்துக்கு போன அப்புறம் தான் என்ன பேசுறாரு நமக்கு புரியும். நல்லா இருந்துச்சு சிஸ்டர், அந்த பொண்ணு நல்லா டான்ஸ் ஆச்சு சிஸ்டர், பிரபுதேவெல்லாம் வேஸ்ட், இந்த பொண்ணு சூப்பரா ஆடுது, தொடர்ந்து போய் நரகத்திலேயே அதை ஆடும். ஆடினா ஆகணும். சர்ச்சில் விசில் அடிக்கிறது இந்த மாதிரி சபைக்கெல்லாம் போகாது. சர்ச்சில் யாராவது விசில் அடிக்கிறாங்களா? வாயில கேன்சர் வந்துடும் விசில்லாம் அடிச்சுக்கணும். ஆண்டவர் பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு பட்சிக்கிற அக்கினி, பட்சிக்கிற அக்கினி. இப்ப எப்படி நம்ம உண்மை செய்ய ஓடிட்டு இருக்குது, கிருபையில ஓடிட்டு இருக்குது. அல்லேலூயா, கிருபையில ஓடிட்டு. நீங்க ஆண்டவர்கிட்ட தாழ்த்த போற, ஆண்டவரே மெய்யான தேவன் எனக்கு நீர் தான், மெய்யான ஆசாரியன் நீர் தான். இயேசு யாரு? பிரதான ஆசாரியன். மெய்யான வேதம் இதுதான் ஆண்டவரே. அல்லேலூயா. நீ கிறிஸ்தவம் வந்து ரொம்ப ரொம்ப அவிசுவாசம் இருக்கிறாங்க. ஐயா இந்த கட்சி வந்தா சர்ச்சைகள்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கையா, என்ன பிரயோஜனம்? சர்ச்சை ஏற்கனவே ஒண்ணுமே செய்யலையே. சர்ச்சை எப்படிதான் இருக்கணும் தெரியுமா? அந்த ஏரியால சாத்தான விடக்கூடாது, அப்படி இருக்கணும் சர்ச்சை. இன்னைக்கு விசுவாசி ஆட்சி படுத்துறாங்க வெளியே. நல்ல சபையை தெரிந்து கொள்ளுங்க. ஒரு 1000 சர்ச்சை எடுத்தீங்கன்னா 2 சர்ச்சு கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆத்மாதாய செய்த சர்ச்சு, அந்த சர்ச்சை எப்படி தெரியுமா இருக்கும்? சாதாரண குடிசையில் இருக்கும். மழை பெஞ்சா அப்படி தண்ணி கொட்டும். அதே மாதிரிதான் ஆவியானவர் இறங்கினாலும் பெருமழையா இறக்குவார். பில்டிங் பெருசாக பெருசாக ஆவியானவர் அங்க இல்லை, ஆத்துமாதாய் அங்க இல்லை, பரிசுத்த அங்க இல்லை, எச்சரிப்பின் செய்தி அங்க இல்லை, மனமாற்றம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. எல்லாமே ஹல்லேலூயா வஞ்சிக்கிறாங்க, வஞ்சிக்கிறாங்க. வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 4ஆம் வசனம். யாரெல்லாம் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட போறீங்க? தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை வேண்டின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். இன்றைக்கு இயேசுவுக்கு வெளிப்பட போகிறார். சிங்கம் குட்டிகள் காணாமல் போக போகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, உன் சரீரத்திலிருந்து, உன் குடும்பத்திலிருந்து, உன் சபையிலிருந்து, சித்தூர்ல இருந்து சிங்கம் குட்டிகள் காணாமல் போகிறது. இதுவரை உதவி நீரே, எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே, இதுவரை உதவி நீரே, இதுவரை உதவி நீரே, உம்மை ஆராதிப்பேன் ஆராதனை ஆராதனை உனக்கு ஆராதனை 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 அன்பு கூறுதே
ஆவியானவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இறங்குகிறார். ஒவ்வொரு சிங்கங்களும் இப்பொழுது இரண்டாக கிழிக்கப்படுகிறது. ஆட்டை பிடித்த சிங்கங்கள் இப்பொழுது அதன் வாயை கர்த்தர் கிழித்து போடுகிறார், கிழித்து போடுகிறார், கிழித்து போடுகிறார். பாவ ஜீவியத்தை கிழித்து போடுகிறார். வருகிறது ஆவி எப்போ வருகிறது? ஆவியின் அக்கினி திரும்பி வருகிறது, திரும்பி வருகிறது, திரும்பி வருகிறது, திரும்பி வருகிறது. எல்லா மாந்திரிகம் பொறிக்கப்படுகிறது. எல்லா சர்ப்பங்கள், பல சர்ப்பங்கள், இறுதியானின் ஆவிகளை கர்த்தர் பொறிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வீடுகளுக்கு சென்று 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். 3 ராஜாக்கள் புறப்பட்டு தேவன் தேவையில்லை என்று சொல்லி மோவாபின் ராஜாவை நாங்கள் ஜெயித்து விடுவோம் என்று சொல்லி போகிறார்கள். அந்த 3 ராஜாக்கள், யூதாவின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, ஏதோமின் ராஜா, 3 பேர் சேர்ந்து தேவன் இல்லாமையே பாவத்தை எதிர்க்க துணிகிறார்கள். பாவத்தை, பிசாசை எதிர்க்க துணிகிறார்கள். 3 kings without God, they tried to attack Satan. மோவாபுடைய சிங்கங்கள் வலிமையான சிங்கங்கள். அதை 3 ராஜாக்கள் மாம்சத்தை எதிர்க்க துணிகிறார்கள். இன்றைக்கு ஆவியானவர் இல்லாமல் எந்த சிங்கத்தையும் இந்தியாவில் நீங்க எதிர்க்க முடியாது. நீ ஒரு மெய்ப்பனாக இல்லாமல் சிங்கங்களை எதிர்க்க முடியாது. மெய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிறவன். சவுலால் ஏன் சிங்கங்களை ஜெயிக்க முடியவில்லை? சவுல் ராஜாவால் ஏன் கோலியாத்தை ஜெயிக்க முடியவில்லை? அவன் கழுதையை தேடினவன். கழுதையை தேடுறான். கழுதை தொழிலுக்கு உபயோகப்படுகிறது. கழுதை வாகனங்களுக்கு சமமாக வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய கழுதுகளை சவுலின் தகப்பன் வைத்திருந்தார். அதிலே ஒரு வாகனம் காணவில்லை. அதை தான் தேடி போனார். தாவீது ஆடுகளை தேடி போனார். இன்னைக்கு கழுதையை தேடி போறவங்க
சபைக்கும் ஊழியத்துக்கும் லாயக்கப்பட மாட்டாங்க, யுத்தம் பண்றதுக்கு அவங்க லாயக்கப்பட மாட்டாங்க. ஆடுகளை தேடுகிறவன் தான் கோலியாத்தை கிழிப்பான், சிங்கங்களை கிழிப்பான், கரடிகளை கிழிப்பான், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சியா இருப்பான். இன்னைக்கு மகனே மகளே, 3 ராஜாக்கள், ஏதோமின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, மோவாப் ராஜா விரோதமா போறாங்க. அவங்க 3 பேரோட மனதில் என்ன தெரியுமா இருக்குது? நம்ம 3 பேர் இருக்கிறோம், ராணுவம் இருக்குது, ஜெயிச்சிருவோம், வேலை இருக்குது, வீடு இருக்குது, நம்ம படைச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இயேசு தேவை, கர்த்தர் தேவை. இந்த 3 ராஜாக்களுக்கு ஒரு செக் வைக்கிறார் ஆண்டவர். இங்க ஏராளமான மிருக ஜீவன்களுக்கும் ராணுவத்திற்கும் ராஜாக்களுக்கும் என்ன இல்லை? குடிக்க தண்ணி இல்லை. ஹல்லேலூயா. இப்ப இந்த 12 மணி நேரம் இந்த பிரேயர்ல தண்ணி இல்லைன்னா நம்ம ஒத்துப்போமா? பாஸ்டர் சொல்றாரு, பிரதர் சொல்றாரு, ஐயோ தண்ணி மறந்துட்டேங்க, ஒரு 12 hours தண்ணி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்? ஏயா இவ்வளவு போஸ்ட் அடிக்கிற, இவ்வளவு இது பண்ற, உனக்கு தண்ணி வாங்கணும்னு கேப்பீங்களா? கேட்க மாட்டீங்க. 3 பேருக்கு என்ன இல்லை? கர்த்தர் அவரை என்ன குறை வந்தா தேடுவான்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். ரெபேக்காவுடைய வீட்டிலே தண்ணி இல்லை, தண்ணீர் குடம் எடுத்துக்கொண்டு வருகிறார், எலியேசரை சந்திக்கிறார். சமாரிய ஸ்திரீயோட வீட்டுல தண்ணி இல்லை, தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார், இயேசுவை சந்திக்கிறார். இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் தண்ணி வேண்டும்? இயேசுவிடத்துல பாருங்கள். தண்ணீர் வெளியே கிடைக்காது. தண்ணீரை பிஜேபி கொடுக்க முடியாது, RSS கொடுக்க முடியாது, மெகா சபைகள் கொடுக்க முடியாது. தண்ணீரை இயேசு மாத்திரமே கொடுக்க முடியும். நானே ஜீவ தண்ணீர். ஸ்திரீயே, தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுத்திருப்பார். இனி ஒரு காலமும் உனக்கு தாகம் உண்டாகும். 3 ராஜாக்கள் என்ன பண்ணா கதறு வாங்கின ஆண்டவருக்கு தெரியும். தண்ணியை ஸ்டாப் பண்ணாரு. இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தாகத்தோடு வந்திருக்கலாம், வெட்கத்தோடு வந்திருக்கலாம், காயத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஜீவன் தண்ணீரை கொடுக்கிறார். இந்த 3 ராஜாக்கள் சிறைப்பட்டு போகிற நேரம் வந்தது. அந்த 3 ராஜாக்கள் நாம தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த 3 ராஜாக்கள். உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசு இல்லாமே ஓடிட்டு இருக்குது. எப்படி இயேசு இல்லாம ஓடும்? வண்டி பெட்ரோல் இல்லாம ஓடிட்டு இருக்குது, டீசல் இல்லாம ஓடிட்டு இருக்குது. எப்படி ஓடுது? இந்த ஃபேனுக்கு உடனே ஆஃப் பண்ணீங்கன்னா இன்னொரு 1 நிமிஷத்துக்கு இந்த ஃபேன் என்ன பண்ணும்? சுத்திட்டு தான் இருக்கும். ஆனா ஆஃப் பண்ணிட்டீங்க. கர்த்தர் நிறைய சபையை விட்டு போயிட்டாரு, நிறைய பேர் விட்டு போயிட்டாரு. ஆனா லேசா சுத்திட்டு தான் இருக்குது. உலகத்துக்கு என்ன காமிக்கிறோம்? நான் நல்லதா சுத்திட்டு இருக்கிறேன். பிரிட்ஜில இருந்து இறங்கும் போது வண்டிக்கு டீசல் இல்ல, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. பிரிட்ஜில இருந்து இறங்கும் போது வண்டி ஸ்பீட் அதே ஸ்பீட்ல எவ்வளவு தூரம் போகும்? ஒரு 2 கிலோமீட்டர் போகும். ஆனா எல்லாருக்கும் வெளியே என்ன காட்டுகிறோம்? என் வண்டி ஓடிட்டு தாங்க இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் எங்க கை வச்சா இவன் நம்மளை தேடுவான். ஹல்லேலூயா. 3 ராஜாக்கள். அந்த 3 ராஜாக்கள் நம்ம தான். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் செத்து போய் கிடக்குது. ஆனா சர்ச்சுக்கு டெக்கரேஷன் பாத்தீங்கன்னா ஐயோ மொத்த சைனால இருக்கிற சீரியல் செட்டை வாங்கி ஏற்றுட்டாங்க. நோ யூஸ். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ தலைமை இல்லைங்க. கிறிஸ்தவ மதம் அப்படி பஞ்சரான வண்டி மாதிரி ஓடிடுது. அல்லேலூயா. எங்க போறேன்னா யாருக்குமே தெரியல. எல்லாருமே பிரபலமாகணும்னு நினைக்கிறாங்க, எல்லாருமே பாப்புலர் ஆக நினைக்கிறாங்க. No one wants to be with Jesus. 3 ராஜாக்கள் மறந்த கிறிஸ்தவ உலகம் இருக்குது. வாங்க போலாம். மோவாப் ராஜா அதெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆண்டவர் செக் வச்சாரு. யாருக்குமே தண்ணி இல்லை. அப்போ அவங்க கர்த்தரை தேடுறாங்க. இவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு யாரும் இல்லையா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா இருக்கிறார். இங்க ஒரு எலிசாவை தேடி வந்திருக்கிறார் ஆண்டவர். யாரெல்லாம் எலிசா மாதிரி எழும்ப போறீங்க? ராணுவத்தை காப்பாற்றணும், மிருக ஜீவன்களை காப்பாற்றணும், ராஜாக்களை காப்பாற்றணும், தேசங்களை காப்பாற்றணும். ஒரு எலிசா. அது ரொம்ப பெரிய ஸ்டோரி. யோசபாத் நிமித்தம், ஒரு யோசபாத் உங்க ஆத்மா நிமித்தம் கர்த்தர் இன்னைக்கு மனம் இறங்க போறாரு.
நம்ம ஆவி எப்படிப்பட்ட தெரியுமா? சம்பளம் வந்து போனஸ் வந்து நம்ம கையிலேயே நிக்க முடியாது. நம்முடைய சரீரம் எப்படிப்பட்ட தெரியுமா? நல்ல ட்ரெஸ், நல்ல சாப்பாடு குடிச்சு சாப்பிட்டா என்ன பண்ணும்? யார்கிட்ட சண்டை போடலாமான்னு தோணும். ஆனா ஆத்மாவுக்காக இன்னைக்கு கர்த்தர் மனதிருக்க. யோசபாத்தை பார்த்து எலிசா சொல்ற, உன்னுடைய முகத்தை பார்க்கறதுனால நான் உதவி செய்யறேன். ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை கூட்டிக் கொண்டு வா. யார் அந்த சுரமண்டல வாத்தியக்காரன்? அந்நிய பாஷையின் வரம். அல்லேலூயா. ஏங்க எலிசாவை 2 மடங்கு வல்லத்தை பெற்றவர், அவருக்கு எதுக்கு சுரமண்டல வாத்தியக்காரன்? அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த அபிஷேகத்தை வரங்களை செயல்படுத்துவதற்கு முன்பதாக அந்நிய பாஷை பேசும்போது எந்த வரம் அந்த கூட்டத்துக்கு தேவையோ அந்த வரம் வந்து அங்க இறங்கும். ஆவியானவர் அந்த வரத்தை செயல்படுத்துவார். அந்நிய பாஷை வரம், அதுதான் சுரமண்டல வாத்தியம். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் எலிசாவின் மீது வந்தது. இங்கே எலிசாக்களாக உங்களை ஒப்புக் கொடுத்தால் கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்க மேல வருகிறது, மேல வருகிறது. அவன் சொல்லுகிறான், அல்லேலூயா, சொல்லுகிறான், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஏன்னா இதெல்லாம் வந்தா என்ன தெரியுமாகும்? காத்தடிச்சனால மழை வந்ததுன்னு சொல்லுவாங்க. காத்தடிச்சனால மழை வந்தது, மழை பெய்ஞ்சனாலும் தண்ணி வந்ததுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எதெல்லாம் நம்ம மேன்மை பாராட்டுறோமோ அதெல்லாம் ஆர்டர் ஸ்டாப் பண்ண போறாரு. அல்லேலூயா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் சும்மா சோம்பேறிகளா இருக்கக்கூடாது. இந்த பள்ளத்தாக்கு எங்கோ வாய்க்காடுகளை வெட்டுங்கள். அல்லேலூயா. சர்ச்சைக்கு ஆத்மாவையும் வரல பேசாத மூடிலாம் போல இருக்கிறேன். அவங்க வாய்க்கால வெட்ட மாட்டாங்க. வாய்க்கால வெட்டணும். யாருக்கெல்லாம் சர்ச்சைக்கு ஆத்மா வேணும்? சும்மா டம்மியா ஊழியம் செய்யக்கூடாது. 5 வருஷமா செய்யறேன், 10 வருஷமா செய்யறேன், அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா செத்து போயிடலாம். ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தாம கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சேர்ந்து பேசாம ஒரே ஸ்ட்ரெச்சா என்ன பண்ணலாம்? போதும் கர்த்தாவே, என்ன என் பிதாக்களை பார்க்கலாம் வாழ்ந்தா ஆபிரகாம் மாதிரி, மோசே மாதிரி, தானியல் மாதிரி, இயேசு கிறிஸ்து மாதிரி, அப்போஸ்தலர் மாதிரி. யாரெல்லாம் பரலோகம் போன ஆசையா இருக்கோ அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியத்தை மட்டும் செய்யுங்க, அதை மட்டும் செய்யணும். இந்த கேரட் நோட்ஸ் போறது, ஊரா சுத்துறது, அடிக்கடி என்டர்டைன்மெண்ட் வைக்கிறது, ஸ்டேஜ்ல புகை போடுறது. ஏன் இப்ப போடுறாங்க தெரியுமா? நரகத்துல போய் அந்த புகைக்கு ட்ரைனிங் ஆடுகிறாங்க, இங்கே ட்ரைனிங் எடுக்கிறாங்க. சர்ச்சில் ஏசி இல்லைங்களா பாஸ்டர்? ஏசி இருந்தா பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க மொத்தம் குடும்பமே நரகத்துக்கு தான் போகிறோம், அங்க ரொம்ப வேகம். அதனால இங்க ஏசி போட்டுக்கிற சர்ச்சுக்கு போனா கன்ஃபார்மா உனக்கு நரகம் தான். இங்க நீ வேட்டு கொட்ட உட்கார்ந்ததுன்னா கன்ஃபார்மா பரலோகம் தான். அதனால BMW வந்தாதான் ஊழியக்காரன். நீ ஆந்திரால இருக்கிறீங்க, ஆந்திராக்கு யாருக்குமா ஜீசஸ்? ப்ராஃபட்ஸ் தான் ஜீசஸ். அந்த ஜீசஸ் இடமே இல்லை. நான் ஹைதராபாத்துக்கு போறேன், இதோட முடிச்சிடறேன். நான் செகந்திராபாத் 5 minutes செகந்திராபாத் போறேன். ஒரு பெரிய சர்ச், சேர்லாம் அப்படி ஒரு ஹை கிளாஸ் சேர், அப்படியே குஷன் வச்சு அப்படியே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல எல்லாம் புது சேர், புது ஸ்டேஜ். ஸ்டேஜ்ல மட்டுமே இவ்வளவு பெரிய ஸ்டேஜ், ஸ்டேஜ்ல மட்டுமே 30 lakhs பொருள் இருக்கு. பெரிய எல்இடி வால், ஸ்டேஜ் ஃபுல்லா எல்இடி வால். அந்த லைட்ஸ் அப்படியே சீலிங்ல அப்படியே மூவ் ஆகுது, கலர் லைட்ஸ்லாம். தேவன் எப்படி இருக்காரு? கலரா இருக்காரா? தேவன் ஒளியா இருக்கிறாரா? ஃபுல்லா கலர் லைட்ஸ். பாட்டுக்கு ஏத்த மாதிரி லைட் என்ன பண்ணுது? மூவ் ஆகுது. அப்படியே ஸ்டேஜ் இருட்டா இருக்கு. பயங்கரமான ஒரு யுஎஸ்ல இருந்து கட்டப்பட்ட ஒரு சபை, சம பணம். பாட்டு பாடிட்டே இருக்கும்போது புகை அங்க இருந்து வருது. நான் கூட ஃபர்ஸ்ட் தீ பிடிச்சிச்சோன்னு நினைச்சேன். பாஸ்டர் இந்த குடும்பத்தை காப்பாற்றணுமே நினைச்சேன். பார்த்தா அந்த புகைக்குள்ளே அவங்க வாழ்றாங்க. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி புகையெல்லாம் வருது. 6 கேமரா. நான் போனோடனே நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோமான்னு நினைச்சு, இது ஃபுல் காஸ்பல் சர்ச் அப்படின்னு. எஸ் மீர் எவரு அப்படின்னா, மீரு நீ மெசேஜ் கூட வந்திருக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் இல்லையான்னு கேட்டார் பாஸ்டர். பாஸ்டர் அப்படியே பிளேஸ் எல்லாம் போட்டு அப்படியே செம்ம செலிபிரிட்டி மாதிரி இருந்தார்.
என்னை கீழே இருந்து மேல வரைக்கும் பார்த்தார். இதே வெள்ளை சட்டை தான். அல்லேலூயா. மக கூட கார்ல ஏறணும்னு சொன்னா, இந்த வெள்ளை சட்டை தான் நான் இன்னைக்கும் அப்படின்னு. மாஸ்டர் பிளேசர்ல போட்டு who are you அப்படின்னாரு. மெசேஜ் வேர் இஸ் யுவர் டிரான்ஸ்லேட்டர், டிரான்ஸ்லேட்டர் கூட்டு வரக்கூடாது அப்படின்னாரு. ஐயா நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், யாரையாவது தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே சித்தர். அல்லேலூயா. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? என்னை அனுப்பிச்ச ஃப்ரெண்டு சொன்னான், நீ எப்படா போனேன்னு கேட்டான். நான் ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டு போனேன். என்னடா நீ பிச்சைக்கார மாதிரி போயிருக்கிற, ஆந்திராவுக்கு போனோன்னா பிளேசர் போட்டுட்டு போனோம், பிஎம்டபிள்யூல போனோம், ஆடியில போனோம், மெர்சடிஸ் பென்ஸ்ல போனோம், ஜாகுவார்ல போனோம். அப்பதான் ஓடி வந்து உனக்கு கதவை திறப்பாங்க. ஏன் நான் திறந்தா கதவை திறக்காத? பாஸ்டர் வேற மனசே இல்லாம டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அவருக்கு பிடிக்கவே இல்லை. மெசேஜ் சூடு ஏற ஏற ஃபர்ஸ்ட் பிளேசரை கழட்டினாரு. பிளேசரை கழட்டிட்டாரு. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல பக்கத்துல பாஸ்டர் பிளேசர் போட்டு வந்தனா பிளேடு போட்டு கிழிச்சிருவாரு. இங்க அவ்வளவு ஆத்மகள் செத்துட்டு இருக்கிறாங்க, உனக்கு என்ன பிளேசர்? இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு டையை கட்டினாரு. அப்புறம் சட்டை பட்டன் ஆகுது. உண்மையிலே நடந்தது, உண்மையிலே நடந்தது. இந்த வீடியோ எடுத்த நான் அனுப்புறேன். எனக்கு சட்டை ஃபுல்லா பேண்ட் எல்லாம் கழட்டிட போறான்னு சொல்லி நான் மெசேஜ் நிறுத்திட்டேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இருவரும் கருத்துல பட்டயமா இருக்கிறது. எந்த ராஜாவும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. வாய்க்கால்களை வெட்டுங்கள், சித்தூர் முழுவதும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், அப்பொழுது தண்ணீரால் நிரப்பப்படும், தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாபியரின் கர்த்தர் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுப்பார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். யாராவது இன்னைக்கு நீங்க எங்கிட்ட போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த 3 ராஜாக்கள் கர்த்தரை தேடினது போல, மகனே மகளே, உன் ஆவி ஆத்மா சரீரத்திலிருந்து நீ கர்த்தரை தேட வேண்டும். அதுதான் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிறது. அல்லேலூயா. நான் அதிக நேரம் எடுக்க போகிறதில்லை. இன்னைக்கு யாரெல்லாம் எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீ ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு எலிசாவாக இங்கிருந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ, உங்களுடைய வலது கருத்தை உயர்த்துங்க. எல்லாரும் யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டும், யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இந்த சித்தூருக்கு ஒரு எலிசா தேவை, இந்த ஆந்திராவுக்கு ஒரு எலிசா தேவை, இந்த அல்லேலூயா சூலூர்பேட்டைக்கு ஒரு எலிசா தேவை, நெல்லூருக்கு ஒரு எலிசா தேவை, அல்லேலூயா தெலுங்கானாவுக்கு ஒரு எலிசா தேவை. இன்றைக்கு யாரெல்லாம் எலிசாவாக இங்கிருந்து போக போறீங்க? பிரியமானவர்களே, வீணாக வாழக்கூடாது. சாத்தானை தினம் தினம் காயப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், அவனை கிழித்து கொண்டே இருக்க வேண்டும், அவனை அல்லேலூயா அவனை வெட்கப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உண்மையாய் கரங்களை தூக்கினது மீது இப்பொழுது ஆவியானவர் பலமா இறங்குகிறார், ஆவியானவர் பலமா இறங்குகிறார், ஆவியானவர் இறங்குகிறார், ஆவியானவர் இறங்குகிறார். முத்திரை மோதிரத்தவனுக்கு தருகிறார், பெண்வசத்திற்கு தருகிறார். அல்லேலூயா வல்லமை மகிமை 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 அக்கினி 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 பரிசுத்த அக்கினி பரிசுத்த அக்கினி. அல்லேலூயா 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 எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக உபவாச ஜீவியம் செய்ய போறீங்க? அல்லேலூயா கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ போறீங்க. சிங்க குட்டிகள் கொல்லப்படுகிறது, சிங்க குட்டிகள் எரிக்கப்படுகிறது, சிங்க குட்டிகள் சாம்பலாகிறது. There is power in the blood of Jesus.
அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா. வல்லமை நிரப்புங்க, எல்லாம் ஆவியில நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. சிகதனமலவா, சகதனமலவா, சிகதனமலவா. உண்மையில ஆவியானவர் கை வைக்கிறார். உன் தலையின் மேல கை வைக்கிறார். உன் இருதயத்திலே கை வைக்கிறார். வல்லமை, வல்லமை, வல்லமை. சிங்க குட்டிகளை கிழிக்கிறார். ஆவியானவர் சிங்கம் மீது பலமாய் இறங்கின போது அந்த சிங்கத்தை இரண்டாக கிழிக்க வந்தார். அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவே, நான் உமக்காக வாழ்வேன், உமக்காக நிற்பேன், உமக்காக ஓடுவேன், உமக்காக எழுப்புவேன். There is power, there is power. கர்த்தரை இழந்து போன கிருபையை தருகிறார், இழந்து போன அபிஷேகத்தை தருகிறார், இழந்து போன பரிசுத்தத்தை தருகிறார். Fire in the name of Jesus, fire in the name of Jesus, fire in the name of Jesus, fire in the name of Jesus. இயேசுவே, நீர் பெரியவர். இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் பரிசுத்தர். இயேசுவே, நீர் வல்லவர். ஜீவன் தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா, ஜீவன் தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவபாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும். இப்பொழுது ஜீவன் தண்ணீரை கொடுக்கிறார். நடத்தும். ஜீவன் தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா, ஜீவன் தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே, இயேசுவே, நீர் வல்லவர். இயேசுவே, நீர் பரிசுத்தர். இயேசுவே, நீர் வல்லவர். ஜீவன் தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா, ஜீவன் தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். சொந்தமாக்குகிறார், உங்களை வெளியிடுகிறார், உங்களை நிரப்புகிறார், உங்களை வைக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் அப்படியே உட்காரலாம், உட்காரலாம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. மற்றுமாய் கர்த்தருடைய வசனத்தை சென்னை பட்டணத்திலிருந்து